வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபல சேனல். ரயான் எவிக்டடா என்னடா சொல்ற கீரி, இன்னைக்கு ஃபுல்லா ஷாக்கு மேல ஷாக்கா இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலையிலே அவரோட இந்த வீடியோ பார்க்கலாம். அது என்ன ஏதுங்கிறத மறக்காம இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் குமரனுக்கு ஓட்டு போடுங்க, ஹாட் ஸ்டார்ல போடுங்க அப்படின்னால சொல்ல முடியாது, ஏன்னா அது முடிஞ்சிச்சு. பட் மிஸ்டு கால் ஓட்டு இன்னும் ரன்னிங்ல இருக்கான்னு தெரில. அதனால இருந்தாலும் இல்லைனாலும் இன்னும் 2 நாள் தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் முத்துக்குமரனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவும் அது இன்னும் 2 நாளைக்கு, இந்த 2 நாள் ஃபுல்லாக முத்துக்குமரன் அப்படிங்கிற கமெண்ட்டை மட்டும் தான் நான் என் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கணும். 1K லைக்ஸ் அண்ட் 1K கமெண்ட்ஸ் உங்களால் முடியும். குமரன் ஃபேன்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு 5K அச்சீவ் பண்ணணும் நம்ம குயிக்காக. ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஏஞ்சி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரயான் ஏன் எவிக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பவித்ரா எவிக்டட்னு போட்டிருந்தோம். அது உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன், என்ன சொல்லியிருந்தோன்னு சொல்லிட்டு. டாப் 5 அதில் 5வது ஒரு ஆளை தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாரை தூக்குவா, யார் அந்த ஓட்டிங்கில் லோவில் இருக்கா, ஐ மீன் 4th பிளேஸில் யார் இருக்கா அப்படி இருக்கும்போது யார் 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 விஷாலா, சௌந்தர்யாவா அப்படிங்கும்போது ரயான் தான் இருக்கா அப்படிங்கிறதான் உண்மை. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், அவன் டிடிஎஃப் அப்படின்னு வாங்கலைன்னா அவன் வெளில போகிற கேஸு. ஏன்னா ஓட்டு போட ஆள் கிடையாது. அது சௌந்தர்யா ஃபேன்ஸ் அந்த வீக்கு சப்போர்ட் பண்ணானுங்க, ஓட்டு போட்டானுங்க, உள்ள இருந்தான்னு தவிர அதர்வைஸ் ரயானுக்கு பெருசாக ஒன்றும் ஓட் பைங்கலாம் அப்படிலாம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால பவித்ராக்கு அப்புறம் சொல்ல முடியாது, பவித்ராக்கு முன்னாடியே கூட தூக்கலாம். அதனால ரயானை 4th பிளேஸ்லேருந்து வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அது எப்போ ப்ரோ நடக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே ஷூட் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஈவினிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நிறைய பேர் இந்த கெஸ்ட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டு போகிறது அதெல்லாம் நடக்கும். ஈவினிங் மேலே ஒரு 2 எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 நடக்கும் இன்னைக்கு. ஸோ அந்த 2ல் ஒன்று பவித்ரா, இன்னொன்று ரயான் அப்படிங்கிறதான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு இப்போயே கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ ரயான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு ஒயில்ட் கார்டு கனெக்டாக அவனோட கேமை கரெக்டாக எங்கெங்கே என்ன கொடுக்கணுமோ அதை நல்லா கொடுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன கொஞ்சம் ஓடுவாக போய் முத்துவை பின்னாடி ரொம்ப பேசியிருக்கான் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத்து ஃபோபியா முத்தி போய் ரொம்ப சௌந்தர்யோட சேர்ந்து அது அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கோவா கேங் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், ஹி பிளேட் வெல், அதுதான் சொல்லணும். ஒரு கேமராக இவனும் நல்லாவே விளாண்டா. ஒரு ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த எஃபோர்ட்டை கொஞ்சம் லேட்டாக போட்டாலும், வந்ததே லேட்டு தான், பட் லேட்டாக போட்டாலும் அட்லீஸ்ட் ஹி கேவ் பெஸ்ட் அப்படிங்கிறது நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன். அது உங்களுக்கும் தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் மெயின் திங்காக நான் பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரோ சனிக்கிழமை ஃபைனல் முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய ரூமர்ஸ் வரும், நம்பாதீங்க. சனிக்கிழமை காலைல இப்போ ஒரு 11 மணிக்கு ஷூட்டு. அதுக்கப்புறம் அது நைட்டு ஒரு 10 o'clock வரையும் போகும் மேக்ஸிமம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் அதே மாதிரி ஒரு 10 o'clock ஒரு 11 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 5 வரையும் போகும். ஸோ முதல் நாள் இந்த 2 எவிக்ஷன் ப்ளஸ் டான்ஸு இது எல்லாம் நடக்கும். உள்ள கண்டஸ்டன்ட்டுக்கு கெஸ்ட் உள்ளே போய் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறது, இல்லை சேதுபதி சார் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சேதுபதி சார் இன்னைக்கு போக மாட்டார், நாளைக்கு போவார். மற்றவங்க யாராச்சும் போயிட்டு போன கண்டஸ்டன்ட் வின்னரோ இல்லை ஒரு ரன்னரோ இல்லை ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி யாரோ உள்ளே போயிட்டு உள்ளே எவிக்ஷன் பண்ணுறவங்களோ கூப்பிட்டு வருவாங்க. அவர் டான்ஸ் குரூப் அனுப்பி ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க. இப்படி தான் நடக்கும். இன்னைக்கு இந்த நாள் நடக்கும். நாளைக்கு இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஒரு ஆள் உள்ளே இருப்பாங்க, 5 பேரில் இன்னொரு ஆள், அந்த ஆளை உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபினாலிஸ்ட் 2 பேர்கிட்ட உட்காந்து பேசி, சேதுபதி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று சின்ன சின்ன பேசி, பிக் பாஸ் இவங்க 2 பேர்கிட்டையும், அதாவது இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கிட்ட லாஸ்ட்டாக சில விஷயங்கள் பேசுவார்ல, அதெல்லாம் பேசி வீட்டை விட்டு வெளில அனுப்பி அந்த கிராண்ட் லாட்ஜ் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு கொண்டாந்து அப்புறம் அவங்களுக்குள்ள மக்கள்கிட்ட ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கடைசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கப்பை கையில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்து டிராஃபி அஃபிஷியலாக முத்து கையில் வர்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 to 5 or 5 to 6 இந்த லெவலில் ஆர் 3 to 4 இந்த டயத்துக்குள்ளே கண்டிப்பாக முத்து கையில் டிராஃபி வந்துடும். அப்போ தான் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். அண்ட் நான் உங்களுக்கு அஃபிஷியல் என்னங்கிறது நான் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே நான் சொல்லிடுறேன். அது நமக்கு தான் இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனோட நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஒரு நியூஸ், இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இட்ஸ் வேலிட் ஆர் ஓகே, உங்களை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் ப்ரோ, இந்த எவிக்ஷன் ஓகே தான் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரன்னரில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் கீரிபல சேனல். ரொம்ப ஏர்லியராக போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில். ஸோ அதனால்
நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். முத்துக்குமரன் ஆர்மிஸ் இருக்கீங்களா? தூங்காதீங்கப்பா, இன்னும் 2 நாள் முழிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைவ் ரெடியாக லோடிங்கில் இருக்குது. அதில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.